நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். அழைத்த நாள் முதல் இன்று வரை வாக்கில் ஒன்றும் தவறவில்லை. உடைக்கப்பட்ட நேரத்திலும் கைப்பிடி இறுக்கம் குறையவில்லை. அழைத்தவரே அழைத்தவரே. இயேசுவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். கிரியை செய்கிற சபை என்ற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆண்டுடைய வார்த்தை எபேசியர் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகளை மனுஷனுடைய வாழ்நாட்களை பார்க்கும்போது அவன் துர்க்கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். ஏனென்றால் ஆதாமின் வித்து அருமையான மனுக்குலத்தை பற்றி பிடித்துக் கொண்டது. அவன் தாய் அவனை பெற்று எடுக்கும்போது வேதம் சொல்லுகிற என் தாய் என்னை எப்படி பெற்றெடுத்தாள்? பாவம் கர்ப்பந்தரிக்கப்பட்டு. மனுஷன் பாவத்திலே கர்ப்பந்தரிக்கப்பட்டு இந்த உலகத்திலே அவன் துர்க்கிரியைகளுக்கு அடிமைகளாய் அவர்கள் இருந்தார்கள். முற்காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், முற்காலத்திலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்? கசப்புள்ளவர்களாய், வெறுப்புள்ளவர்களாய், பகை உள்ளவர்களாய், சண்டை பண்ணுகிறவர்களாய், கோபம் நிறைந்தவர்களாய், மன்னிக்கிற தன்மை இல்லாதவர்களாய். அருமையான உங்கள் சாபம் முற்றிலுமாய் பாவம் உங்களை ஆளுகை செய்தது. பாவம் உங்களை கட்டி வைத்திருந்தது. பாவம் உங்களை அருமையான உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறான், நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்க கூடும் என்று எழுதுகிறான். முதல் கொலை எங்க நடந்தது என்றால் தேவனுடைய சபையிலே நடந்தது. அவனை கொலை செய்த இடம் கர்த்தரை ஆராதிக்கிற இடம். கர்த்தர் உங்களை, அந்தகாரத்திலே இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளி அண்டைக்கு நடத்தி வந்திருக்கிறார். கசப்பு பகை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அக்கா தங்கச்சி ரொம்ப வசதியானவங்க, எல்லாம் பிரான்ஸ்ல பாதி பேர் இருக்கிறாங்க. நான் அவங்களை சந்திச்சிருக்கிறேன். அவர் நல்ல போஸ்ட்ல பாண்டிச்சேரியில் இருந்தாரு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்க அக்காவை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, நான் செத்த சாவுக்கு நீ வரக்கூடாது, உனக்கு நாங்க சொல்லவும் மாட்டோம். அதே போல அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் செத்த சாவுக்கு நீ வரக்கூடாது. அப்போ குடும்பங்களுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்குகிறது பாவம். நான் பாவத்தை குறித்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். செய்தியின் தலைப்பே பாவம் தான். அது என்னன்னு தெரியல, நான் பேச முடியாம அந்த செய்தி அப்படியே இருக்குது ரொம்ப நாளா. மனுஷனை தேவன் தன்னுடைய சாயலிலே உண்டாக்கினார். மனிதன் தேவனை போல உண்டாக்கப்பட்டவன். மனுஷன் தேவனுடைய கிரியைகளை செய்து கொண்டு வந்தவன்.
அவன் மேலே தேவ பிரசன்னம் இருந்தது, அவன் மேலே தேவ மகிமை இருந்தது. அவனோடு கூட தேவன் உலாவினார், அவனோடு கூட தேவன் பேசினார், அவன் தேவனை தரிசித்தான். ஏனென்றால் அந்த சரீரத்திலே மரணம் இல்லை, அந்த சரீரத்திலே துக்கம் இல்லை, அந்த சரீரத்திலே வியாதி இல்லை. அந்த சரீரம் அவரை போல அவரோடு கூட இருந்தது. குளிர்ச்சியான வேளையில மனுஷனை சந்திக்க தேவன் பரலோகத்திலே இருந்து வந்தார். பாவம் செய்த போது அவன் சாயலை இழந்து விட்டான். என்ன பவுடர் அடிங்க, என்ன பியூட்டி பார்லருக்கு போங்க, கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து 4-5 கண்ணாடியை நீங்க உடைச்சாலும் சரி, ஆதி மனிதனுடைய சாயலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவனை போல் இருக்கிற சாயல், தேவனோடு கூட இருக்கிற சாயல். அந்த சாயலை அவன் இழந்தது மாத்திரமல்ல, துர்க்கிரியை செய்கிறவனாய் மாறிவிட்டான். எங்க போங்க சண்டை, பகை, விரோதம், சபைக்குள்ளே அது இருக்கிறது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமானது. சபையில இருக்குது, கட்சியில இருக்குது, எல்லா இடம் இருக்குது. ஆனா சபைக்குள்ள இருக்க கூடாது. ஆமென். சபையை கர்த்தர் எதற்காக உனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அருமையான தேவனுடைய கிரியைகளை செய்யும்படியாய்தான் கர்த்தர் உன்னை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, உன்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி, உன்னை வியாதியிலிருந்து விடுதலையாக்கி, அருமையான வறுமையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி, தேவனுடைய சபைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். சபையில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் நற்கிரியை செய்யும்படி கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஜெபம் எல்லாம் இருக்கட்டும், ஜெபம், உங்க விசுவாசம், உங்க எல்லாம் இருக்கட்டும். ஆனா கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது நற்கிரியை. கர்த்தர் உங்களை இடத்திலே நற்கிரியை எதிர்பார்க்கிறாள். அவள் விலையை பெற்ற முத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறாள். புத்தியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிறோம் விலையேறப்பட்டது. முத்துக்களை பார்க்கிறோம் விலையேறப்பட்டது. சிலரை திறமையான சொல்ல வருவார்கள். பொண்ணு பார்க்க வர்றவங்க, மாப்பிள்ளை பார்க்க வர்றவங்க ஏன் பாஸ்டர் பார்க்க மாட்டாங்க? அங்கேயே அவங்க சொல்லிடுறாங்க, பாஸ்டர் பார்த்தா, ஒரு ஃபேமிலி சொல்லிடுறாங்க, பாஸ்டர் பார்த்தா இந்த கல்யாணமே நடக்காதுன்னு இருக்கிறாங்க. முடிஞ்ச வரும் வந்தாங்க, உங்களை பார்க்காது நாங்க படுற பாடுக்கு அளவே இல்லை. உண்மையா நாங்க உங்களை பார்க்காது வந்துட்டோம். சிலரை விசாரிப்பாங்க, அந்த சிஸ்டர் எப்படிங்க? ஐயோ நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, ஐயோ ஊழியம்னா விடவே வேண்டாம், அந்நிய பாஷையில அடிச்சு நொறுக்கிடுவாங்க. எல்லாம் சரிதான், ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருந்துடுங்க. இந்த ஆனாலும் இருக்கிற வார்த்தை பைபிள் இருக்குது. ஆனாலும் அந்த ஆனாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு போடவே கூடாது. ஆமென். அந்த பையன் எப்படிங்க? வாலிப பையன், ரொம்ப நல்ல பையன் தான். ஆனா சர்ச்சில் பின்னாடி பெஞ்சில உட்கார்ந்து இருப்பான். அப்படியே முடிச்சு அப்படியே போயிடுவான். நீ பொண்ணு கொடுக்குறேன்னா கொடு, கொடுக்குறேன்னா கொடு, பின்னாடி வருவான். அது எப்ப? வாலிபன் 11:30 மணிக்கு வருவான். எப்படி வர்றான்? இதே தான் விருப்பமான ஆளை பார்க்கணும்னா 10 மணி ஆராதனைன்னா 8 மணிக்கே வந்து உட்கார்ந்துருப்பான். அந்த அம்மா வரலையா? கூட சொல்றான், வரலையடா, அதுலடா வேறடா. இப்போ அப்படி நான் சொல்ல வரல. உனக்கு பிரியமான ஒரு போன் வந்துனா எப்படி? ஐயோ அவங்க அம்மா வேற என்ன போன்ற நிச்சயமா இருமா, உனக்கு தெரியாதுமா. கண்டிப்பா அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஐயோ பேசுறோம் பேசுறோம் பேசுறோம், 10 ஆச்சு, 11 ஆச்சு, ராத்திரி 12 மணி ஆச்சு, பேச்ச விட மாட்டாங்க. ஐயா, மறைந்து போகிற மனுஷன், நிலையில்லாத மனுஷன். Praise the Lord.
கர்த்தர் உன்னை சபைக்குள்ளே கொண்டு வந்ததின் நோக்கம் இது தேவ பிரசன்னம் இருக்கிற இடம், இது தேவ மகிமை இருக்கிற இடம். தேவன் அருமையான சபையின் நடுவில் வெளிப்படுத்தின புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அருமையான அதை வாசிக்கலாம். அவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் எப்படி உலாவுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். அந்த 7 குத்து வழக்குகளின் மத்தியில நிலை அங்கீகரித்து மறு அருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். 7 பொன் குத்து வழக்குகள் 7 சபைகளாம். 7 நட்சத்திரங்களை அவர் தன் வலது கரத்திலே வைத்திருக்கிறார். 7 பொன் குத்து வழக்குகளின் நடுவில் வெள்ளங்கீட்ட அருமையான மார்க்க வாசிக்கலாம். அப்ப சபையிலே கர்த்தர் நிற்கிறாரா இல்லையா? ஆமென். மகிமையின் சபையின் ஆராதனையில இயேசு வந்திருக்கிறாரா இல்லையா? நிச்சயமாய் வந்திருக்கிறார். 7 பொன் வழக்கு குத்து வழக்குகளின் மத்தியிலே உலாவின அதே இயேசு, அதே தேவன். நீ ஆராதிக்கிற சபையிலும் அவர் நின்று கொண்டிருக்கிறார். நீ ஆராதிக்கிற சபையிலும் வந்திருக்கிறார். நீ அதை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசித்தால் நீ அவரை தரிசனத்திலே பார்க்க முடியும். ஒரு நாள் முழுவதும் இந்த இடத்துக்காக ஜெபம் பண்ண, ஒரு பகல் முழுவதும் இந்த இடத்தை மாத்திரம் கை வச்சு ஜெபம் பண்ண. ஆண்டவரை ஆராதனைக்கு வருகிறவர்கள் இந்த இடத்திலே நம்மை பார்க்க வேண்டும். உடைய தூதர்களை பார்க்க வேண்டும். உடைய சத்தத்தை பார்க்க வேண்டும். உடைய ஊழியக்காரனையும் கரத்தில் எடுத்து உபயோகப்படுத்துகிறத ஜனங்கள் பார்க்க வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரம் கை வைப்பேன், இன்னும் வைப்பேன், இப்படி சுத்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் சபையிலே உலாவுகிறார். ஆண்டவருடைய பாரம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய தரிசனம் என்ன தெரியுமா? நற்கிரியை செய்கிற ஒரு மனுஷனாய் சபையை எழுப்ப வேண்டும். நற்கிரியை செய்கிற ஒரு சபையை இந்த பட்டணத்துல எழுப்ப வேண்டும் என்ற பாரம் அவருக்கு உண்டு. அதுதான் நோக்கம். ஏனென்றால் நீங்கள் முன்னே துர்க்கிரியை செய்கிறவர்களாயிருந்து மத்தியான நேரம் நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு வச்சுடுங்க. நான் நிறைய வீட்டுல பார்த்துருக்கிறேன். மத்தியானத்துல ஒருவேளை அங்க போனோம், கொஞ்சம் கேட்டு நிப்பேன், கொஞ்சம் நில்லுங்க. என்னன்னா பார்த்தா சோறு கீரெல்லாம் அப்படி பட எல்லாம் சுருட்டி சாப்பிடாது போல எல்லாம் சேர்ல அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. சோத்திரம் பாஸ்டர் எதுக்கா மத்தியானம் வந்தீங்க? இல்ல வந்தேன் சிஸ்டர், எப்படி பார்த்துட்டு போலாம். இப்ப வர மாட்டேன், நீங்க பயப்படாதீங்க. நான் 1 மணி நேரம் இருந்தா கூட நீங்க சாப்பிடல. இல்ல நீங்க போன பிறகு சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் போன பிறகு மறுபடியும் அந்த பிளேட் எல்லாம் வரும். அப்போ எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவனுடைய குணங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க. அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கு பாருங்க. அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு பாருங்க. சபைக்குள்ளே வந்தும் அந்த பழைய சுவாபங்கள் அப்படியே இருக்கிறது. அந்த பழைய எண்ணம், அந்த பழைய பேச்சு, அந்த பழைய கிரியைகள், அந்த பழைய பேச்சு எல்லாம் அப்படியே இருக்கு. ஒண்ணும் மாறல. உன்னை அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் அருமையான நோக்கம் என்ன தெரியுமா? நீ அபிஷேகம் பெற்று நீ என்ன நினைக்கிற? கர்த்தர் நம்மை நேசித்து நம்மளை அபிஷேகித்தார். கொஞ்சம் வீடு காரு வசதி எல்லாம் வந்தோன்னு நீ என்ன நினைக்கிற? கர்த்தர் என்னை வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றினார். உன் புள்ள கொஞ்சம் படிச்சு கடிச்சு நல்ல நிலைக்கு போனோன்னு நினைச்சு என் குடும்பத்தின் மேலே தேவன் அளவில்லாத ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எல்லாம் உண்மைதான். ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? இப்படியாவது நீ நல்ல மனுஷனா மாறிடுவேன். ஆமென். இப்படியாவது நீ நல்ல ஆளா மாறிடுவேன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ நல்ல ஆளா மாறிடுவேன்னு எதிர்பார்க்கிறாரு. ஐயா
ஒரு நல்ல உணர்வு, நல்ல பேச்சு, நல்ல பார்வை, நல்ல சிந்தனை, சந்தேகப்படாத எண்ணங்கள், இதெல்லாம் உனக்குள்ளே நீ இயேசுவை போல மாறும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உலகத்துல எதுவும் மேன்மை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எதுவுமே மேன்மை இல்லையா, எதுவுமே நிரந்தரமானதல்லையா, எதுவுமே அருமையான பெருமை உள்ளவனுக்கு கற்று எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறார். உனக்கு ஆசீர்வாதம் நன்மை வரும்போது நீ எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, இந்த நன்மையை நீர் எனக்கு செய்ய நான் எவ்வளவும் தகுதி உடையவளோ இல்லை, தகுதி உடையவனும் இல்லை. இப்படிதான் அவன் மனசு போனுமே தவிர மற்றவங்க முன்ன பெருமையா பேசாத, பெருமையா சிந்திக்காத. அப்படிதான் வந்துகிட்டே இருக்கு பாஸ்டர், அப்படிதான் வந்துகிட்டே இருக்குது. போய் போய் மறுபடியும் போய் பார், பிளைட் விழுந்ததை போய் பார், அவங்க ஹிஸ்டரிய போடுறாங்க, போய் படி. ஆண்டவர் உன்னை நற்கிரியை செய்யும்படியாய் அழைத்திருக்கிறார், நற்கிரியை செய்யும்படியாய் அபிஷேகித்திருக்கிறார். ஆனா அபிஷேகம் பெற்றவன நீ பெரிய ஆள் நினைச்சிடாத, வரத்தை பெற்றவன பெரிய ஆள் நினைச்சிடாத. நற்கிரியை செய்யும்படி உனக்கு வரம் கொடுத்திருக்கிறார், நற்கிரியை செய்யும்படி உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், நற்கிரியை செய்யும்படி உனக்கு நன்மை செய்திருக்கிறார். நீ இந்த இடத்திற்கு வராமல் போனால் உன் கையில இருக்கிற எல்லாம் பிடுங்கப்படும். உன் கையில இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாபமாய் மாறும். வீடு இருக்குதியா, பாழா கிடக்குதியா? வீடு இருக்குதியா, கோர்ட்டு கேஸ்ல இருக்குதியா? நிலம் இருக்குதியா, கோர்ட்டு கேஸ்ல இருக்கு. நன்மை செய்கிற இருதயம் இல்ல, நன்மை செய்கிற எண்ணம் இல்ல, நன்மை செய்கிற உதவி இல்லையா? Praise the Lord. கர்த்தர் இந்த கால வேளையில இந்த செய்திக்குள்ள நீ போவதற்கு முன்பதாக, இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாக உன்னுக்குள்ளே ஒரு ஒப்பு கொடுத்தல் வேண்டும். ஆண்டவரே, என்னை நன்மை செய்கிற ஒரு மனுஷனாய் மாற்று, நன்மை செய்கிற ஒரு விசுவாசியாய் மாற்று, நன்மை செய்கிற ஒரு ஊழியக்காரனாய் மாற்று. நீ ரொம்ப ஜெபம் பண்றதுனால ஒன்னும் பரலவும் கேட்கப்படாது, சும்மா ஜெபம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். உன் ஜீவியம் மாறாத பட்சத்திலே உன் ஜெபமா இருக்கட்டும், உன் விசுவாசமா இருக்கட்டும், உன் நம்பிக்கையா இருக்கட்டும், உன் வரமா இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்த கிருபையா இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கட்டும், எல்லாம் வீண். வீட்டுக்கு தேடி போனையா ஒருத்தர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. பேசுறது மணி 10:30 மணிக்கு ஒருத்தர் போய் உட்கார்ந்து மறக்கவே முடியாது. என் இருதயத்தை காயப்படுத்தின நிறைய சம்பவங்கள் உண்டு. அதுல ஒன்று அது 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 மணிக்கு பேசிட்டே இருக்கிறோம் அந்த ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து. அவர் பெரிய பணக்காரர். எழும்பி அப்போ நாங்க 2 பேரும் பஞ்ச பரதேசி. என் கூட ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் மகா பஞ்சம், நானும் பஞ்சம்தான். நான் அவரை காட்டிலும் கொஞ்சம் பரவாயில்லாத பஞ்சம். 2 பேரும் உட்கார்ந்து எழும்பி, அப்ப நீங்க போயிட்டு வரீங்களா, நான் சாப்பிட போறேன். என் இருதயமே உடஞ்சிட்டு அவரை பார்த்தேன். அவர் முகம் வாடி போச்சு. அவர் ரொம்ப தூரத்தில் நாகர்கோயில் இருந்து அங்க வந்திருக்காரு மதுரைக்கு. நானும் நாகர்கோயில் இருந்தா மதுரைக்கு அப்ப வந்திருக்கேன். அப்போ பாஸ்டர் நான் போறேன். அவர் என்கிட்ட, எனக்கு அவரை விட எனக்கு மனசே இல்லை. ஹோட்டல்ல கூட்டு போய் நல்ல சாப்பாடு கொடுத்தேன். அவர் கண்ணில இருந்து 2 சொட்டு தண்ணீர் மட்டும் வழிஞ்சி பேச முடியல. ஆனா ஒண்ணு மாத்திரம் அவர் சொன்னார், இவ்வளவு வசதியா இருக்கிறாரே, எல்லாம் ஜெபம் கிபமெல்லாம் பண்ணதான் செய்யறாங்க, ஒரு சாப்பாடு கொடுக்கல. அதே மாதிரி ஒரு சம்பவம் சென்னையிலும் எனக்கு நடந்துச்சு. சாந்தோம்ல ஒருத்தரை பார்க்க போகும்போது ஒரு புளி சாதம் கொடுத்துருக்கலாம், ஒரு லெமன் சாதம் கொடுத்துருக்கலாம், அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம். நாங்க தூரத்துல இருந்து வர்றோம், சென்னைக்குள்ள இருந்து வந்தா நீங்க ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். அப்படி இருக்கிறாங்க. ஊழியம் செய்கிறவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லா ஆவிக்குரிய சபாதி இதெல்லாம் சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம். நீ இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லாது. உலக ஜனங்கள் இருக்கிற அந்த இருதயம் இல்லை. நாகராஜன் ஒரு பிரதர், அது என்ன காலையில நினைச்சேன், அங்க பேச விரும்பல, இங்கே நான் அதை பேசணும் விரும்பல.
அங்க சபை, அந்த பீமன் நகர்ல அந்த செல்லத்துறை அவர் வீட்டுல சபை வச்சிருக்கும் போது அவர் அங்க விசுவாசியா ஹிந்து கன்வெர்ட்ஸ். புருஷனும் அவங்க 2 பேரும் ஹிந்துஸ்ங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பைபிளை தூக்கிட்டு வருவாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர், இந்த குடும்பம் இவ்வளவு மோசமா இருக்குன்னு நான் நினைக்கல. நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அவர் சொல்றாரு, என்ன இயேசுநாதரை விட்டுருங்க, நான் இந்த சபைக்கு நீ வரமாட்டேன். பிரதர், என்ன பிரதர்? இல்ல பாஸ்டர், நீங்க வருத்தப்படாதீங்க, நான் இந்துவாவே போறேன். அப்புறம் நான் அவரை பட்டை அடிச்சுதான் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப வேதனை. நாகராஜன் ஒரு பேரு, அந்த இடத்துல வாடகைக்கு இருந்தாரு. கடைசி என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க பாஸ்டர், நாங்க எங்க சொந்த ஊருக்கு போறோம். 2 பேரும் பட்டை அடிச்சிருந்தாங்க. அது காரணம் ஒரு குடும்பம் தான் காரணம். அவ்வளவு அவர்களுடைய கிரியைகள் அவ்வளவு மோசமா இருந்தது. அவங்க என்ன டார்ச்சர் பண்ணதான் அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒன்னும் டார்ச்சர், நான் சொன்னேன் பிரதர், நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். நான் இல்ல பாஸ்டர், நீங்க படுற கஷ்டத்தை நான் பார்த்துட்டேன். அவரு சொல்றாரு, திரும்பி சொல்றாரு, நீங்க இந்த இயேசுநாதரை விட்டுங்க, வேண்டாங்கிற. ஆண்டவருடைய கிருபையினால 47 வருஷமா இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் மகா பெரிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், விசுவாசிகள் கொடுத்த தொல்லைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு நீண்ட பிரயாணத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பிள்ளைகள் கூட நமக்கு சாதகமா இல்லை ஊழியத்திலே, ஆனாலும் இயேசு நமக்கு சாதகமா இருக்கிறார். ஆமென். சிஸ்டர் தான் இந்த ஊழியத்திலே எனக்கு முதுகெலும்பாய் இருக்கிறார். ஆகவே பலத்தோடு கூட செய்ய எனக்கு பலன் கிடைச்சிருக்கு. அவங்க இல்லைன்னா நான் முடிச்சு, அவ்வளவுதான். அவங்க எனக்கு என்னை உற்சாக, அவங்களும் பலவீனமான சரீரம், நானும் பலவீனமான சரீரம். ஆனால் கர்த்தர் மாறாத தெய்வம். நற்கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார், ஆத்மபாரம் கொடுத்திருக்கிறார், தரிசனம் கொடுத்திருக்கிறார், செழிக்கிறதான வாஞ்சையை கொடுத்திருக்கிறார். அடிப்படை கிரியை செய்ய வேண்டும். 7 சபைக்கும் நீங்கள் போன வாரத்திலே நான் பண்ணின பிரசங்கம் என்னவென்றால், ஜெயம் பெறுகிற சபை. இந்த வாரம் நான் பிரசங்கிக்கிற அருமையான பிரசங்கம் என்னவென்றால், கிரியை செய்கிற சபை. 7 சபைக்கும் இந்த செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். எபேசு சபை, வெளிப்படுத்தின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆவியின் கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு சண்டை. விளக்கு தண்டு என்ன தெரியுமா? அபிஷேகம். விளக்கு தண்டு என்ன தெரியுமா? கிருபை. விளக்கு தண்டு என்ன தெரியுமா? பூமிக்குரிய ஆசீர்வாதம். விளக்கு தண்டு என்ன தெரியுமா? பிள்ளைங்க. விளக்கு தண்டு என்ன தெரியுமா? பூமிக்குரிய நன்மைகள். ஆண்டவர் சொல்றார், நான் விளக்கு தண்டை எடுத்துருவேங்கிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே, இத்தனை பாடுகள் வீணாய் பட்டீர்களோ? நீங்கள் ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடிக்கிறீர்கள். ஆரம்பம் எல்லாம் நல்லா ரட்சிக்கப்படுற நாள்ல பாஸ்டர், நல்ல பாஸ்டர், அபிஷேகம் பெற பாஸ்டர், உலகத்தில் இல்லாத பாஸ்டர், அருமையான கிருபை எல்லாம் பெற்று ஆராதனையிலே வர எங்க பாஸ்டர் போல உலகத்துல ஒரு பாஸ்டர் இல்ல. ஆனா இப்ப என்ன தெரியுமா? எங்க பாஸ்டர் போல மோசமான பாஸ்டர் உலகத்திலே இல்லை. அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய். உன் ஓட்டம் ஜெயமாய் முடியவில்லை. ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் உன் கிரியைகள் நன்றாய் இருக்க வேண்டும். அடுத்த சபைக்கு போகலாம். சிமிர்னா சபை, வெளிப்படுத்தின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
revelation, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ என்னென்ன செய்றீங்களோ கர்த்தர் அதை பார்க்கிறார். மறைச்சு வந்து காணிக்கை பெட்டியில வந்து நிறைய பேர் நிறைய பணம் போட்டாங்க. ஒருத்தர் 2 காசை அப்படியே போட்டாரு. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருந்தார். கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், அதை அப்பச்சுக்கிட்டு ஊழியக்காரனுக்கு கொடுத்தாங்க. உன் கிரியைகளை பார்க்கிறான், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர், உன் சிந்தனைகளை தூரத்திலிருந்து அறிகிறவர், நீ பேசுகிற பேச்சை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் அறிந்திருக்கிறார். அப்படி நீ உன் கிரியைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால், உன் கிரியைகளை செயல்படுத்தாவிட்டால், உன் கிரியைகளை அருமையான தேவன் கரத்திலே உருவாக்கும்படி ஒப்புக் கொடுக்காவிட்டால், வடக்கு தண்டை எடுப்பேங்கிறார். அடுத்த சபைக்கு போலாம். பெர்குமு சபை, வெளிப்படுத்தின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சர்வேஸ் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன? தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். பாருங்க, அதான் உயிருள்ளவன் மாதிரி இருக்கும், ஆனா செத்தவனா இருக்கிறாய் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அடுத்த சபை, வெளிப்படுத்தின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அடுத்த 7ஆவது சபை, வெளிப்படுத்தின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயன் என்று வாந்தி பண்ணி போடுவேன். இந்த கிரியைகளை, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை இந்த சபை செய்யாமல் போனால், தேவனுக்கு ஏற்ற செய்ய தன்னை ஒப்புக் கொடுக்காமல் போனால், தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்வதிலே அசதியாயிருந்தால், சபையிலிருந்து உங்களை தூக்கி வெளியே போட்டுவார். ஆமா, அப்படிதான் பைபிள் சொல்லுங்க. அப்படிதான் உங்க கல்யாணம், உங்களுக்கு உங்க தங்கச்சிக்கோ உங்க வீட்டுல யாருக்கோ முக்கியமானவங்களுக்கு கல்யாணம்னா எப்படி நீங்க இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? ஐயோ, அங்க போறது இங்க போறது, அங்க நடக்கிறது இங்க நடக்கிறது, அங்க ஏறுறது இங்க ஏறுறது. நீங்க தேவனுடைய சபை இங்கே வருகிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொந்தம். அல்லேலூயா, ஆமென். இது உங்க சபை, இது உங்க ஆலயம், உங்க வீடு. ஆமென். இந்த வீடும் இந்த ஆலயம், உங்க வீட்டுல எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்களோ, உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்களோ, உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு நீங்கள் கிரியை செய்கிறீர்களோ, நீங்கள் பூமியிலே வாழ்ந்த நாட்களில நீங்கள் செய்கிற கிரியைகள், இயேசுவுக்காக செய்த கிரியைகள் எல்லா கிரியைகளை காட்டிலும் உயர்ந்திருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு செய்கிற கிரியைகளை காட்டிலும் உயர்ந்திருக்கும். ஆண்டவர் அதை பார்க்கிறார், ஆண்டவர் அதை விட்டு கவனிக்கிறார்.
ஆண்டவர் அதை பார்க்கிறார். Hallelujah. கிரியைகள் ரெண்டு விதமா இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய கிரியைகள், இன்னொன்று மாம்சத்துக்குரிய கிரியைகள். மாம்சத்துக்குரிய கிரியைகள் ஒரு மனிதனை அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலுக்குள்ளே கொண்டு போகும். ஆவிக்குரிய கிரியைகள் ஒரு மனிதனை ஜீவனுக்குள்ளே கொண்டு போகும். வெளிப்படுத்தின புஸ்தகம் 22 அதிகாரம் 12 வசனம். இதோ அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நீ எந்த சபையில் இருந்தாலும் அந்த சபைக்கு நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அந்த சபைக்கு நீ நன்மை செய்கிற ஒரு மனிதனா இருக்க வேண்டும். அருமையான தேவனை கத்தரிக்காய் கிரியை செய்கிற காலம், கத்தரிக்காய் அருமையான செயல்படுகிற காலம், நன்மை செய்ய நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். பாவம் வாசல் படியில அவனை பார்த்து ஆண்டவர் அப்படித்தானே சொல்றாரு. ஆவேலை காயினை பார்த்து சொல்றாரு, நீ நன்மை செய்யாது போனா பாவம் வாசல் படியில படுத்திருக்கும். வாசிக்கலாம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். வீட்டுல அந்த வாசல் படியில குட்டி சாத்தான் படுத்து கிடப்பான். பாவம் செய்யும் பாவம் வாசல் படியில படுத்து கிடக்கும். பாவம் படுத்து கிடக்குன்னா பிசாசு படுத்து கிடக்குறான். ஆண்டவரே, நான் இவ்வளவு காலம் நன்மை செய்யலப்பா, இப்ப நான் நன்மை செய்ய, இப்ப நான் நன்மை செய்ய. இந்தியா தேசத்தின் வாசல் திறந்திருக்கிறது. பாண்டிச்சேரியில நீங்கள் கச்சரை ஆராய்ச்சிக்க வாசல் திறந்திருக்கிறது. எப்பவும் திறக்குன்னு நினைக்காதீங்க. எப்பவும் திறக்கணும். அடுத்த கொரோனா வந்துட்டாருன்னு வச்சுங்க, நிறைய பேர் செத்து தான் இருக்கிறாங்க. 1000க்கு மேல செத்து தான் இருக்கிறாங்க. ஆனா அதை அவங்க அப்படியே மூடி 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 மறைச்சிட்டே இருக்கிறாங்க. சபை அடைச்சிருவாங்க. இந்தியாவில் எல்லா சபையும் வார் ஸ்டார்ட் பண்ண நல்ல வேலை பாகிஸ்தான் நிறுத்திட்டான். போய் பாருங்க. ஈரான் வந்து இஸ்ரேல் அடிக்கிறான், இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறான். அங்க ரஷ்யா அங்க அடிக்க போறான். அவன் சொல்றான் அணுகுண்டது போட போறேன், ஒரு நாடு நான் இல்லாம ஆக்கிறோம். அமெரிக்கா போடாதீங்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், வா நாட்டுல அடிச்சா நீ விடுவியான்னு கேக்குறான். எல்லாம் சுத்தி சுத்தி அருமையான வார் மேகங்கள் இருக்கிறது. பெரிய வார் மேகம் உலகத்தை சுற்றிலும் இருக்கிறது. கர்த்தர் இந்தியாவை பாதுகாத்திருக்கிறான். பாண்டிச்சேரியில நல்லா உட்கார்ந்து இருக்கிற நீ கர்த்தரை தேடு, நன்மை செய், நன்மை செய், நன்மை செய். நான் இந்த காலவேளையில ஒரு 3 பேரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நன்மை செய்த 3 பேரை அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா அந்த ஆன்சரை நீங்க சொல்லல, நான் அந்த ஆன்சர் முதல் ஆன்சரை சொல்றேன். 2வது 3வது நீங்க சொல்லிடுவீங்க. முதல் ஆன்சர், அவருக்கு அவருக்கு இணையாக, அவருக்கு ஈடாக, அவருக்கு சமமாக கிரியை செய்கிறதுல அவரை போல ஒருவரும் இல்லை. முதலாவது யார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நானும் கிரியை செய்து வருகிறேன். அடுத்த வசனம் யோவான் 15:24. நானும் இதுவரையும் வேறு ஒருவரும் செய்யாத கிரியைகளை நான் செய்யாதிருந்தேனே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வேறு ஒருவரும் செய்யாத கிரியைகளை நான் செய்திருக்கிறேன். அந்த தமிழ் நல்லா நீங்க வாத்தியார் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறீங்க. வேறு ஒருவரும் இந்த கிரியைகளை செய்யவில்லை. அப்படி செய்திருந்தால் அவர்கள் இயேசுவுக்கு இணையாக இருந்திருப்பார்கள். ஆபிரகாமிலும் பெரியவரோ, ஈசாக்கிலும் நீர் பெரியவரோ, யாக்கோபிலும் நீர் பெரியவரோ. பெரியவர் தான். எப்படி பெரியவர்? அவர்கள் செய்யாத கிரியைகளை நான் செய்திருக்கிறேன். மோசேயிலும் நீர் பெரியவரோ.
ரபா காதா ராகா சாந்தா ராகாபா. அவருக்கு இணையாய் இந்த உலகத்திலே யாரும் கிரியை செய்ய முடியாது. அவருக்கு சமமாய் யாரும் இந்த உலகத்திலே கிரியை செய்ய முடியாது. அவரை போல ஒரு கிரியையை யாரும் செய்ய முடியாது. அவர் இன்றைக்கு வரையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கிரியை முடியவில்லை. அதான் ரொம்ப ஆச்சரியமா. நான் நேற்றுல எனக்கு அது ஸ்ட்ரக் ஆயிட்டு. சிலுவையோடு கூட முடிஞ்சு போல, உயிர் செலுதலோடு கூட முடிஞ்சு போகல. அருமையான இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் பாவம் செய்யும் போது நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில பரிந்து பேசுகிற ஊழியத்தை அவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். முதலாவது அவர் கிரியைகளை ஏசாயா சொல்லுகிறான். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53 அதிகாரம் 1-5 வசனங்களை வாசி. மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் என்று துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டவர் என்று சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அவர் மேல் விழுந்தது. நம்ம ஒரு சின்ன பாவம் செய்தோன்னு வச்சுங்க, இந்த உலகம் நம்ம மன்னிக்குமா? தூசிக்கும். நம்ம ஒரு பாவம் செய்தோம்னு வச்சுங்க, இந்த உலகம் நம்ம நேசிக்குமா? நேசிக்காது. தூசிக்கும். மன்னிக்குமா? மன்னிக்காது. சொல்றாங்க ஒருத்தர் அந்த அம்மாட்ட பேசும்போது சொல்றாங்க, யார வேணாலும் நான் மன்னிப்பேன், ஆனா இவனை நான் மன்னிக்க மாட்டேங்கிறான். புருஷனை தான் சொல்லுது. நான் ஒரு வயசானவற்றை கேட்டேன், பிரதர் கொஞ்சம் மன்னிப்பு கேளுங்க பிரதர். அந்த அம்மாட்ட தப்பு செய்தது உண்மைதான், நீ சொல்லுங்க பிரதர், தப்பு செய்தது உண்மைன்னு சொல்லுங்க பிரதர், மன்னிப்பு கேளுங்க பிரதர். அவருக்கு முதல்ல ஆஹாரு என்று பாரு, நீ ஆஹாவுன்னா ரோட்ல கடையில் தான் சாப்பிட்டு ரோட்ல தான் படுக்கணும். நீ மன்னிப்பு கேளு. மன்னிப்பு இறுதி இல்ல. அந்நிய பாஷை எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? 1/2 மணி நேரம் இந்த ரைஸ் மில்ல வருது மாதிரி மிஷின் ஓடுது, எல்லாம் ஓடுது. ஐயோ அம்மா பார்த்தா வெள்ளையும் சொல்லையும் போட்டு வர்றத பார்த்தா தேவ தூதர்கள் போல வர்றாங்க. என்னையும் சேர்த்தான் சொல்றேன், ஏன்னா வெள்ளை போட்டு நிறைய பேர் நானும் வெள்ளையும் தான் இருக்கிறேன். எல்லாம் நல்லாதாமா இருக்குது. மன்னிக்க முடியுமா? அந்த அம்மா மன்னிக்க முடியுமா? மருமகளை மன்னிக்க முடியுமா? புருஷனை மன்னிக்க முடியுமா? நாசமா போட்டு ஆண்டவரே, நாசமா போட்டு. இந்த அந்நிய பாஷை வருது. இது அந்நிய பாஷை கிடையாது, இது பிசாசினுடைய ஆவி. பிசாசினுடைய ஆவி. மன்னிக்க முடியுமா? மதர் தெரசா உங்களை மாதிரி பர்சன் கேட்டு எனக்கு உதவியா இருந்தாங்கன்னு வச்சுடுங்க, 1000 சபையால 1,00,000 சபை கட்டிருப்பேனா? அந்த அம்மா மட்டும் என் சபைக்கு விசுவாசியா இருந்தான், இன்னும் அங்க போய் சேர்ந்துட்டாங்க அந்த அம்மா. எனக்கு மட்டும் மதர் தெரசா விசுவாசியா இருந்தான்னு வச்சுங்க, இந்தியாவே அசைச்சிருவேன். அந்த அம்மா சொல்லுது, குப்பை தொட்டியில் இருக்கிற ஒரு குஷ்டர் ரோகிய, ஏன்னா இந்த வாரம் தான் அதை படிச்சேன், கொண்டு போய் ஹோம்ல கொண்டு போய் அதை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி மருந்து கொடுத்து எல்லாம் கொடுத்து ஓரளவு அந்த அம்மாவுக்கு ஜீவனை கொடுத்து தூக்கி குப்பை தொட்டியில போட்டது யாரு தெரியுமா? பையன். இந்த அம்மா யாருன்னா ஏழை கிடையாது, ஏகப்பட்ட சொத்து பணம் காசு எல்லாம் உள்ள அம்மா. அவ்வளவு அவனுக்கு கொடுத்தாங்க. ஆனா அவன் வியாதி குஷ்டம் வந்ததுனால குப்பை தொட்டியில கொண்டு போட்டுக்கிறாயா. அது திட்டுன்னு அவன் நல்லா இருக்க மாட்டான், நாசமா போவான், அவன் புள்ள நாசமா போவான், அவன் குடும்பம் நாசமா போவோம். என்ன போல அவன் பிள்ளையை தூக்கி அவனை குப்பை தொட்டியில போடுவான். ஒரு சாபம் போட்டு
இந்த அம்மா பார்த்தோன்னா வழங்குச்சு. ஏம்மா, நான் பெரிய பணக்காரிமா, உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேம்மா, நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேம்மா. அந்த அம்மா நான் சொல்லிச்சு, நான் என்ன கேட்டாலும் செய்வியா? அம்மா, நீ எனக்கு தெய்வம்மா. அது சொல்லிச்சான், உன் பையனை நீ மன்னிக்கணும்னு சொல்லிச்சான். அதுதான் நீ எனக்கு செய்யற உதவின்னுச்சான். நீங்க சொல்லுவீங்களா? நீங்க அது கூட சேர்ந்து இன்னும் திட்டிகிட்டே இருப்பீங்க. விடக்கூடாது, இதை கேட்டாகணும், இதை சொல்லியாகணும், இதுக்கு ஒரு முடிவு கண்டாகணும். என்ன ஆவியா இது? இது என்ன ஆவி? அவன் அடிக்கப்பட வேண்டியவன், அவன் கொலைகாரன், அவன் குற்றவாளி. அருமையான சிலுவையிலே அவன் அடிக்கப்பட வேண்டும், அவன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், சிலுவையிலே அவன் சாக வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய். காதாராக்கா பாபா பாபா. ஆண்டவரே, என்னை நினைச்சருளும் ஐயா. நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன், உன்னோடு கூட வாழ விரும்புகிறேன். நான் மகா பெரிய பாவி ஐயா, மகா பெரிய துரோகி ஐயா. ஆண்டவரே, என்னை நினைச்சருளும் என்று சொன்ன போது அவர் அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய். இந்த கிரியை யார் செய்ய முடியும்? இந்த கிரியை யார் செய்ய முடியும்? நம்ம சபையில ஒரு அம்மா இருந்தாங்க, பான்மதின்னு ஒரு சிஸ்டர் தான். அவங்க வீட்டுக்காரர் அவங்கள விட்டு போய் 2ஆம் தரம் கல்யாணம் எல்லாம் பண்ணி இந்த அம்மா ரொம்ப கொடுமையெல்லாம் படிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. பசங்க 2 பசங்க. நான் சாவுக்கு போயிருந்தேன், நான் தான் போய் அடக்கம் பண்ணேன். அந்த கிராமத்துக்கு போயிருந்தேன், திருச்சி பக்கத்துல உள்ள ஒரு கிராமம், தியாக துருவத்துக்கு போயிருந்தேன். அந்த அம்மா, அந்த பசங்க சொன்னானுங்களாம், அவர் உடம்பு சரியில்லாம கேன்சர் வியாதியில மெட்ராஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனா இருந்தார். ஏன்டா அந்த அம்மா வந்து கேட்டாங்க, பையன் சொன்னானா, நீ அந்த ஆளை போய் பார்த்த உன்னை வெட்டியே கொண்டு போட்டோம், வீட்டுக்குள்ள நடையில உன்னை ஏற மாட்டோம். ஏன்ட்ட வந்து கேட்டாங்க, என்ன பாஸ் அந்த பசங்க இப்படி சொல்றான், பார்க்கவா பார்க்க போவாட்டான். நான் சொன்னேன், நீங்க பார்க்க போங்கன்னு சொன்னேன். அந்த ஆளை போய் பார்த்தோன்னு அந்த ஆள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, எனக்கு கேன்சர் வியாதியே எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல, நான் சாகிறது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல, உன்னை பார்த்து உன்ட ஒரு மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிச்சுக்கம்மா, நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அழுதாராம். அந்த அம்மா ரொம்ப நேரம் இருந்தா யாராவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி டக்குன்னு திரும்பி வந்துட்டாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க, நான் போனேன் ஐயா, அந்த ஆள் இப்படி சொன்னாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கிரியை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னாலே கிரியை செய்ய முடியாமல் போனால், செய்ய முடியாத இருதயம் இருந்தால், செய்ய முடியாது என்ற ஒரு போராட்டம் உனக்குள்ள இருந்தால், செய்கிற கிரியைக்கு நீ வா. அவருடைய கிரியை உற்று நோக்கி பார். நீ பாவியா? உன் கூட யார் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க? நல்லா வச்சிருப்பாங்களே. 6 மாசம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னா அவ கொண்ட உங்ககிட்ட இருக்கும், வாங்க கொண்ட அவட்ட இருக்கும். நான் அப்படி கொண்ட சண்டையில எல்லாம் போய் நின்று இருக்கிறேன், அதனால உங்களுக்கு தைரியமா பிரசங்கம் பண்றேன். அந்த அம்மா முடிய முன்னாடி முடிய பிச்சிருவேங்குது, இந்த அம்மா கை அந்த அம்மா முடியல இருக்குது, நான் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறேன். சரி, எந்த முடி எங்க இருந்து வருதுன்னு பாப்போம். ஒருத்தர் பிடிச்சு கையை இழுக்கிறாங்க, அந்த அம்மா பிடிச்சு கையை இழுக்கிறாங்க, முடி வர மாட்டாங்குது. முடியை இவங்க விடவே இல்லை. ஐயோ, அந்த முடியை இருந்து அவங்கள பிரிக்கிறதுக்கு போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவங்க முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவங்களால முடியல, அவங்க என்ன ட்ரைனிங் எடுத்தாங்களோ தெரியல. அவங்களும் பாக்குறாங்க முடியல, போலீஸ்காரன் பிடிச்சி இழுக்கிறாங்க, முடி வந்தா தானே. எப்படியோ ஒரு அடி கையில பட்டார்னு அடிச்சு அப்படியே போச்சு. அந்த அம்மா அடிச்சிருந்தா அந்த அம்மாவை அடிச்சிருப்பாங்க. போலீஸ்காரர் அடிச்சிருந்தா தொலைஞ்சு, அடிச்சதுன்னா பாஸ்ட் அடிக்க முடியாது, பாஸ்ட் அடிச்சா பிரச்சனை ஆயிரும். தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில நீ கிரியை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். முடியலன்னா இயேசுவை நோக்கி பார். ஆண்டவரே,
என்ற கசப்பு இருக்குதுப்பா, வெறுப்பு இருக்குதுயா, பகை இருக்குதுயா, அவங்க அப்படி சொல்லிட்டாங்கயா, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கயா, அவர் அப்படி பேசிட்டாங்கயா, இவங்க இப்படி பேசிட்டாங்கயா, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லட்டையா, நீ பொறுமையா தான் இருந்து காரி துப்புனாங்கப்பா, முகத்துல காரி துப்புனாங்கப்பா, கண்ணை மூடுனாங்கப்பா, கொட்டுனாங்கப்பா, அடிச்சாங்கப்பா, எல்லாம் செய்தாங்கப்பா, நீ ஒண்ணும் செய்யலையா, சத்தமிடாத ஆடு போல இருந்தேரு, அப்படி உன் சிந்தையில அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்தா இந்த பிசாசின் சிந்தை அழிக்கப்பட்டு இயேசுவின் கிறிஸ்துவின் சிந்தை உங்களிடம் உண்டு. ஆமென். ஹalleluya. இரண்டாவது இடத்திற்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். அதிகமாய் கிரியை செய்தவர்கள் யார்? இப்ப நீங்க சொல்லுவீங்க, அந்த பிரதர் ரூட்டை பிடிச்சுக்கிறார். இயேசுவை சொன்னா நீங்க அந்த ரூட்டை பிடிக்க முடியாது. இரண்டாவது அதிகமாய் பூமியிலே கிரியை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. ஆமென். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொடர்பு கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொடர்பு கொள்கிறார். இப்போ ஆவியானவர் செய்கிற முதல் கிரியை என்னவென்றால், நீங்க எப்படி தொழ வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். எப்படி தொழ வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும். இல்லைங்க, நீங்க தப்பாச்சுங்க. ஒரு சிலுவையை முன்னாடி வச்சு தொழ வேண்டும். இல்ல இயேசுநாதர் முன்னாடி சிலை ஒண்ணு அப்படின்னா இருக்குது. நம்ம ஆளுங்க சிலையை கும்பிட்டு பழகி அங்க இருந்து பாட்டு பாடுறாங்க, ஃபாதர் பாட்டு. நீங்க ஐடல் வொர்ஷிப், ஹோலி ஸ்பிரிட் அப்படி ஒரு காலம் செய்ய மாட்டார். ஆமென். ஆமென். சிலை வழிபாடுகளோ, அவங்க சொல்றாங்க நாங்க சிலையை கும்பிடலங்க, சிறுவத்தை கும்பிடுகிறோம். ஏண்ட வந்து கேளுங்க, நான் சொல்றேன். சிலை இல்லையா சுருவமா? அதெல்லாம் சிலையோ சுருவமா? பைபிள் சொல்லுது, விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவான். ஆமென். ஆமா, ஆவியானவருடைய தொழுகை உன்னை எப்படி சொல்றாரு? உன் ஆவியோடு. இந்த ஸ்பிரிட் மனுஷனுடைய ஆவி, நீ நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க நான் நினைக்கிறேன், படிச்சிருக்கிறீங்க எல்லாரும். மனுஷனுடைய ஆவியில கர்த்தருடைய ஆவியானவர் இணைந்து கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். ஹalleluya. அந்த ஆவியானவர் அந்நிய பாஷை பேசுறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் தமிழ் பேசினா ஏசுனார் தமிழ் தெரியாதா? தமிழ் தெரியா? ஆவியானவருக்கு ஆவியானவர் பரலோக பாஷை பேசுறார், அதனால அந்நிய பாஷை பேசுறோம். அப்ப உங்க தொழுகை ஜீவன் உள்ளதாய், பலன் உள்ளதாய், பரலோகம் விரும்பப்படத்தக்கதாய், அருமையான உங்கள் தொழுகையின் கிரியைகள் பெரியதாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி தொழ வேண்டும்? ஆவியோடு. இரண்டாவது, நான் டக்குன்னு போறேன், ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம், அருமையான சகல சத்தியத்துக்குள்ளும் உன்னை நடத்துவார் ஆவியானவர். அந்த வசனத்தை வாசிக்கலாம். சகல சத்தியத்துக்குள்ளும் ஆவியானவர் உனக்குள்ள இருந்து செய்யற இரண்டாவது கிரியை. முதலாவது, உன்னை ஆவியிலே ஆராதிக்க பழக்குவிக்கிறார். இரண்டாவது, அருமையான சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை நடத்துகிறார். வசனத்தை எடுத்துறீங்களா? சபையில ஆவியாகிய அவர் வரும்போது, நல்ல புரிஞ்சுங்க, சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்தை நடத்துவார். ஒரு சபையில ரொம்ப முக்கியம், மியூசிக் ரொம்ப முக்கியம்தான், பாட்டு ரொம்ப முக்கியம்தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. சாட்சி ரொம்ப முக்கியம்தான், ஆனா எல்லாமே வசனத்துக்கு கீழே இருக்கணும். ஆமென். ஆமென். ஹalleluya. வசனத்துக்கு கீழே இருக்கணும். ஆசாரியனுடைய உதடுகளில வசனத்தை தேடுவார்களே. ஹalleluya. நீங்க சகல சத்தியத்துக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியான் நடத்துவார். நீங்க ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, அந்த கூட்டம் சரியா இருக்குதா சரியா இல்லைன்னா நீங்க எப்படி அறிஞ்சுக்கிடலாம்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை சத்தியத்தை நடத்துற ஒரு விசுவாசியாய் தேவனுடைய பிள்ளையா இருந்தா சரியா அறிஞ்சுக்கணும். ஆமென். தேவனுடைய பிள்ளையா இந்த கால வேளையில உன்னை சகல சத்தியத்தை நடத்துறாங்க. அங்க ஒருத்தர் இருக்கிறா, இங்க ஒருத்தர் இருக்கிறா, எங்க போறீங்க, அங்க ஒருத்தர் இருக்கிறான், பாஸ்டர் எங்க பிரதர் எங்க போறீங்க, இங்க ஒருத்தர், நீங்களும் வரேன்னு என்னையும் சேர்த்து கூப்பிடுறாங்க, நீங்களும் வரீங்களான்னு. ஆவியானவர் ஒரு காலம் இயேசு வண்டைக்கு உன்னை நடத்துவார்.
சபை அண்டைக்கு நடத்துவார், ஹalleluya, கிருபை அண்டைக்கு நடத்துவார், ஆமென், தேவ பிரசன்னத்துக்கு நேரம் நடத்துவார். ஒரு காலம் ஒரு மனுஷன் அண்டைக்கு நடத்த மாட்டார். ஏன்டை கூட என் அண்டைக்கு கூட உங்களை நடத்த மாட்டார். ஆமென், நல்லா புரிஞ்சுங்க. ஹalleluya, பாடு பாஸ்டர், கஷ்டம் பாஸ்டர், அந்த பிரதர் ஜெபம் பண்ணா நடக்கும் பாஸ்டர். கூப்பிடுறது அப்படிதான் கூப்பிடுவாங்க. நீங்க சொல்லணும், இந்த அக்கினியிலே சாகிறதா இருந்தாலும் ஆமென், நாங்கள் அவரை விட மாட்டோம். ஆமென், ஸ்தோத்திரம், இவங்க ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் அக்கினியை குறைச்சாருன்னு நினைக்கிறீங்க? இவங்க வைராக்கியமா பேசுறாங்க. ஐயோ, என் பிள்ளைங்க சாதுராக் மேஷாக் ஆபேத்னோ வைராக்கியமா பேச அக்கினிய அணைச்சா போட்டாரு. இவங்க சொன்ன உடனே அக்கினி 7 மடங்கு போகுது. ஹalleluya, சிஸ்டர் சொல்றாங்க, ஜெபம் பண்ணம் பாரு, குட்டி சாத்தான், பெரிய சாத்தான், அந்த சாத்தான், இந்த சாத்தான் எல்லாம் பிச்சிட்டு ஓடு. ஹalleluya, ஸ்தோத்திரம், இங்க உட்கார்ந்து நான் ஒண்ணும் செய்யல, இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், அவ்வளவுதான். ஹalleluya, ஆமென், கொரியாவுல ஜெபம் பண்ணினா கொரியா அசைஞ்சிருக்கும். ஆமென், சீனால இருந்து உட்கார்ந்து இந்த மாதிரி சேர்ல உட்கார்ந்தா சீனா அசைஞ்சிருக்கும், ஆமென், ஆப்பிரிக்கா அசைஞ்சிருக்கும். ஹalleluya, ஆனா நம்ம சபையில் இருக்கிற அருமையான அசையல்ல பிசாசு எல்லாம் ஓட ஆரம்பிக்குது. ஹalleluya, ராபாகா சாந்தா ராகா பானா. நான் விளையாட்டுக்காய் பேசவில்லை, பாரத்தோடு கூட பேசுகிறேன். ஆண்டவர், எனக்கு ரொம்ப வேதனை என்னென்றால் கிறிஸ்தவர்கள் நரகத்துக்கு போறாங்க, கிறிஸ்தவ சபைகள் நரகத்துக்கு போகிறது. காரணம் என்ன? அவர்கள் கிரியை செய்யவில்லை, ஆமென், தேவனுடைய கிரியை செய்யவில்லை, தேவனுக்காய் கிரியை செய்யவில்லை. பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியும். பணம் எப்படி மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும் ரொம்ப லகுவா வாங்குறாங்க. போட்டோ பயில் திட்டம், இளமங்காளர் திட்டம், ஜபகோபுர திட்டம், கட்டட திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம். இதிலே ஜெபம் பண்ணினால் உங்கள் பிள்ளை ஆசீர்வாதமாய் போகும். நான் ஒரு வீட்டுல போனேன், அவங்க சொன்னாங்க, பாசு பிறந்ததுல இருந்தே என் பிள்ளை இளமங்காளர் திட்டத்துல சேர்த்து பணம் மாசம் அனுப்புறேன். இப்ப அந்த பிள்ளை 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்குது, இப்ப 3ஆம் தரம் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்குது. சொல்றாங்க, பங்காளர் திட்டம் என்னையாச்சு? இயேசுவை சார்ந்து, இயேசுவை பிடித்து அவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணினால் அற்புதம் நடக்கும். ஆமென், glory, ஹalleluya, 3வது பரிசுத்தாவியானவர் செய்யற காரியம். 3வது எச்சரிக்கிறார். ஆமென், அது ரொம்ப கவனம். ஆண்டவர் ஒன்னும் வசனத்தை விட்டு நீங்க எங்க போனாலும் உங்களை எச்சரிப்பான். நீ மனுஷன் மேன்மையா பிரசங்கம் பண்ணுவான், நீங்க வசனத்தை விட்டு போக கூடாது. நாங்கள் கல்யாணம் பண்ணாமல் ஊழியம் செய்யறோம், நீங்கள் கல்யாணம் பண்ணி ஊழியம் செய்றீங்க. ஜிப்பா வேஷ்டியெல்லாம் போட்டு பார்த்தா பார்க்க நல்லா தான் இருக்கு. எல்லா சேட்டும் ஜிப்பா வேஷ்டி தான் போட்டுக்கிறான், தொலைதலான்னு போட்டுக்கிறான். ஒண்ணு நான் தப்புலாம் பிரசங்கம் பண்ணல, நான் சொல்லுகிறேன், அது ஒண்ணும் பெரிய தியாகம் அல்ல. அந்த ஹார்மோன் உனக்கு இல்ல, ஆனால் நீ கல்யாணம் பண்ணலாம், அவ்வளவுதான். சயின்டிபிக்கலா பேசுறேன். இல்ல நாங்க கத்திற்காய் வைராக்கியமா நின்று ஊழியம் செய்யறோம். சரி, செத்து போனவனை எத்தனை எழுப்பி இருக்கிறீங்க? குருடனை எத்தனை பேச வச்சிருக்கிறீங்க? ஜப்பானி எங்க நடந்தது? எல்லாமே இந்த வயிற்று வலி, தலைவலி தான் போயிருக்குது. அது முச்சு போனா அந்த சின்ன சின்ன வியாதி தான் போயிருக்குது. எத்தனை பேர் செத்து போனவங்க எழுப்பி இருக்கிறீங்க? ஒரு 10 பேர் எழுப்பி இருக்கிறீங்க. செத்து போனவன ஒன்னும் எழுப்பல. செத்து போனவங்க அடக்காரவை நடத்தி இருக்கணும், அவ்வளவுதான். இன்னும் நாம் மாற வேண்டும், இன்னும் நாம் உருவாக்கப்பட வேண்டும், இன்னும் நான் கட்டப்பட வேண்டும். எனக்கு சேத்தம் பிரசங்கம் பண்றேன். ஆமென், ஆமென். பெரிய அற்புதம் அப்போஸ்தலர் நாட்டில் நடந்த அற்புதம் எங்க இந்தியாவில் நடக்குது? யாரு ஊழியத்தில் நடக்குதுயா? கூட்டம் வருது. அதுக்கெல்லாம் அவங்க நிறைய டெக்னிக் வச்சுக்கிறான். நம்மகிட்ட ஒரு டெக்னிக் இல்ல. கூட்டம் வருது. சத்தியத்தை பிரசங்கம் பண்றாங்களா? இல்ல. வசனம் பிரசங்கம் பண்றாங்களா? இல்ல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அங்க அசைவாடினால் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஆமென். எச்சரிப்பா. நீங்க யோவான் சுவிசேஷம் 16:8 வாசிக்கலாம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். தப்பு பண்ணா தப்பு பண்ணுமா சொல்லுவார். ஆமென். குத்துதுன்னா எப்படி குத்தாம இருக்கும்? பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு, குத்துது. பாவத்தை குறித்து பேசுறாரு, தவற குறித்து பேசுறாரு, டிசிப்ளின் பேசுறாரு, ஒழுங்கு பேசுறாரு. ஆமென். இப்படிதான் இருக்கணும், ஒரு ஒழுங்கு பேசுறாரு. ஸ்தோத்திரம். அது குத்துதான் செய்யணும். குத்துது. அப்ப நான் என்ன இங்க இருந்து நான் நினைக்கிறேன், ஜெயம் ஜெயம் ஜெயம், என் பர்சன் ஜெயமா இருக்கிறது அப்படி நான் நினைச்சுட்டே இருக்கிறேன்.
குத்துதேன்னு சொன்னா என் பசங்க தோத்து போச்சுன்னு அர்த்தம். அவன் குத்துதுன்னு சொன்னால எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னா நம்ம பசங்க அவங்களுக்கு குத்து இருக்குது, அப்ப ஆவியான கிரியை செய்திருக்கிறார், ஜெயம் கிடைச்சிருக்கு. இல்ல பாஸ்டர் குத்தவே இல்ல பாஸ்டர், சோப்பு போட்டது போல இருக்கு, நான் தோத்து போனேன்னு அர்த்தம். டாக்டர் போனோன்னே அந்த பருவல, டாக்டர் பாத்தீங்களா வெட்டிடாதீங்க பாஸ்டர், டாக்டர் குத்திடாதீங்க டாக்டர், ஒரு மருந்து இருக்குது சிவப்பு மருந்து, எங்க ஊர் அது வேற மாதிரி இருக்கும், ஆயில் மேல அப்படியே பஞ்சு வச்சு தடவிட்டா அவ்வளவு சுகமா இருக்கும் அந்த பருவுக்கு மேல. சரிப்பா இன்னைக்கு போ நாளைக்கு வாங்க. அடுத்த நாள் வலிக்குது, டாக்டர் என்ன பண்ணுது, அப்ப குத்தணுமே, மெதுவா குத்தி எடுப்பீங்களா, மெதுவா குத்தி எடுப்பீங்களா, எடுப்பேன், படு, மெதுவாவா குத்துவாங்க, ஒரு பிளேட வச்சு டப்புன்னு ஒரு அறுப்பு எடுப்பாங்க, ஒரு புதுக்குவாங்க, அதெல்லாம் வெளியே வந்துடும். இப்ப எப்படி இருக்குது, வலியே இல்லை, நல்ல டாக்டர். ஆனா தடவி விட்டா காலே போயிடும். ஆமென். உங்களுக்கு தடை விடணுமா இல்ல காலு எல்லாம் எடுக்கணுமா, உள்ள இருக்கலாம் எடுக்கணுமா, யோசிக்கிறான். நீங்கள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்ம பிள்ளைங்க எப்படி கத்திருக்கிறாங்க தெரியுமா பாடம், எதை செய்யாதேன்னு சொல்றோமோ அதை தான் செய்வாங்க, எது செய்யும் சொல்லுமோ அது செய்ய மாட்டான். நம்ம பிள்ளைங்களோட ட்ரைனிங் எப்படி, ஏமா அது தொடாதன்னா அதை தான் தொடுவாங்க, ஏமா அங்க போகாதன்னா அங்கதான் போவாங்க, ஏமா அந்த ஆளை உள்ள சேர்க்காத, அந்த போன் அட்டன் பண்ணாத, என்னன்னு பாத்துருவோம் பிரதர், என்னன்னு கேட்டுருவோம் பிரதர். அவன் குப்பையை கொண்டு வான் இருதயத்துல தட்டி விட்டுருவான், அவன் குப்பை தட்டுறவன், குப்பை வண்டியில வேலை செய்யறவன், குப்பை வண்டினா பிசாசு தான் அந்த குப்பை வண்டி தலைவன், இவன் அந்த குப்பை வண்டியில வேலை செய்யறான். அவனுக்கு நோக்கம் என்னன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளை நல்ல பயிர் வயல்ல விளைஞ்சிருக்கும் போது அவன் என்ன பண்றான், குப்பை தட்டுறான். சபையில என்ன குப்பை தட்டுறான்னா களைகளை தட்டுறான். ஆமென். சபையில களையை தட்டுறான், இருதயத்துல களையை தட்டிடுறான். அவன் வாட்ஸ்அப்ல கொண்டு களையை தட்டுறாயா, குப்பை தட்டு, இருதயத்தை தட்டு, போன்ல தட்டுறான். எங்கிருந்தான் கண்டுபிடிச்சான், அவன் நாசமா போக, இந்த செல்ல கண்டுபிடிச்ச நாசமா போக, அவன் குடும்பம் நாசமா போட்டு. இப்படி நான் நினைக்கிறேன், நேற்று நினைச்சேன் சாயங்காலம், இதை எவன்டா கண்டுபிடிச்சான், நாசமா போட்டான் அப்படி நினைக்கிறேன். கல்வண்டி காரன் கூட அங்க ஒரு படத்தை வச்சுட்டு இங்கே எப்படி பேசிட்டு இருக்கான், ஒரு சீப் எடுத்தா கூட அவனுக்கு தெரியாது. இந்த மூஞ்சி இந்த நாக்கு சொல்லு சொல்லு, எத்தனை போடுறான், எத்தனை சொல்றான். ஐயா உன் ஜீவியமே அழிஞ்சு போயிடும், ஜீவியமே அழிஞ்சிடும். இந்த எஜுகேஷனை நிறைய பிள்ளைங்கிட்ட அவங்க கீழே கொண்டு வந்ததுக்கு இந்த பிசாசம் காரணம். அவங்க ஸ்கூல்ல பாத்துட்டீங்களா, ஜான்சிய பாத்துட்டீங்க, கோத்தகிரிய பாத்துட்டீங்க, வீட்டுல ஸ்கூல்ல இப்பதான் சாயங்காலம் பாத்துட்டு வந்தீங்க, அப்புறம் 6 மணில இருந்து ஆரம்பிக்கிற மிஷின். 2 பேரும் பேசுறத ஒரு பிரதர் சொல்ற, செல்லுல எடுத்து வச்சிருக்கிறாராம், செல்லுல நீ எடுக்காத, சினிமா போட்டு காட்டு. இதெல்லாம் எவ்வளவு தவறான காரியம், எவ்வளவு தவறான காரியம். தேவன் நன்மை செய்ய உன்னை அழைத்திருக்கிறார், நன்மையானதை கேட்க அழைத்திருக்கிறார், நன்மையானதை பார்க்க அழைத்திருக்கிறார், நன்மையானதை பேச அழைத்திருக்கிறார், நன்மையானதை சிந்திக்க அழைத்திருக்கிறார், நன்மையானதை செய்யும்படியாய் கர்த்தர் உன்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். மறந்துடாத. எங்க ஊர்ல நான் அந்த வீட்டை போய் பார்ப்பேன், எங்க ஊர்ல அந்த கிராஸ் பண்ணும்போது, கார் கிராஸ் பண்ணா கூட பார்ப்பேன், ஒரு 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 பொம்மை இப்படி காதை 2 காதையும் இப்படி மூடி இருக்கும், இன்னொரு பொம்மை 2 கண்ணையும் மூடி இருக்கும், ஒரு பொம்மை ஒரு பிளாஷர் போட்டு பேசும்போது மட்டும் தெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு மதம் இருக்கு, அது வாய்க்கு நேரத்துக்கு ஒண்ணு வச்சுக்கிறாங்க, அவளை பார்த்து இடையில வந்துடும், பேச மாட்டான்.
ஐயோ ஹalleluya நீங்க பேசாம இருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு பிரச்சனை, நான் ஊமையா பிறந்திருக்கிறேன் பாஸ்டர், ஊமை பேசுறதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், எப்பா இப்படியே நீ பரலோகம் போறது நல்லதுப்பா, நாங்க பேசி நரகத்துக்கு போறோம், நீ பேசாம பரலோகத்துக்கு போறாங்க. ஹalleluya ஒருத்தர் நான் காது கேட்கல பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் காதே கேட்க வேண்டாம், ஒன்னு நிறைய பேர் திட்டுறாங்க, ஒன்னு நிறைய பேர் வைறாங்க, நீ பே 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 காதும் கேட்கல. இந்த ரெண்டும் கேட்காம இருந்தா ரொம்ப நல்லது. ஹalleluya ஐயா ஐயா, நம்ம ஒன்ன சொன்னா அதை கேட்டுட்டு போய் அங்க வேற ஒன்ன சொல்றாங்க, அங்க உள்ள அம்மா அதை கேட்டுட்டு போய் அங்க வேற ஒன்ன சொல்றாங்க. கடைசி சொல்லும் போது எழுதி கொடுக்குறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. செல்லுல அரை மணி நேரம் நம்ம பேசுனது ஒரு செகண்ட். தேவனுடைய பிள்ளை, உன் ஆத்துமாவை அழித்து விடாது, உன் ரட்சிப்பை இழந்து விடாது, உன் கிருபையை இழந்து விடாது, உன் அபிஷேகத்தை இழந்து விடாது, சபையை விட்டு வெளியே போய்விடாது. கர்த்தர் உன்னை கிரியை செய்யும்படி அழைத்திருக்கிறார். ரெண்டு பேர் சண்டை போடும்போது உன்னால சமாதானப்படுத்த முடிஞ்சா பாரு, இல்லைன்னா விளையும். ஆமென். இல்லைன்னா விளையும். புத்த மனைவி சண்டை போட உன்னால சேர்த்து வைக்க முடியுமா? விட்டுரு. நீ ஒன்னும் திரும்பி ஒரு போன் பண்ண வேண்டாம், வாண்டும் போன் பண்ண வேண்டாம். இந்த பிரதர் வந்தாரு, நான் பார்த்தேன் இது முத்தி போயிருக்குது, நம்ம இன்னும் இடையில எதுவும் பேச வேண்டாம், ஜெபம் பண்ணும், இது ஒண்ணும் சரி வரல, நான் வேற ஆள்கிட்ட சொல். முத்தி போச்சு, ஒண்ணு நம்ம சேர்த்து வைக்கணும், இல்ல விட்டு. இது அப்படி கிடையாது. தூபம் போடுவாங்க பாருங்க, அப்படிதான் பாஸ்டர், அது பாஸ்டர், ஆமா ஆமா ஆமா. அவரு ஒரு டீ கொடுத்தாரு, அடுத்தது இவர் ஆமாம் போடுறத பார்த்தோன்னே என்ன பண்றாங்க, பிஸ்கட் வருது, வாழைப்பழம் வருது, அதிரசம் வருது, எல்லாம் வருது. ஆமா பிரதர், நீங்க சொல்ற சரிதான் பிரதர், நீங்க சொல்ற சரிதான் பிரதர். இந்த எல்லாம் வருது. நீ போன உடனே பிரதர் அதை பத்தி பேசாதீங்க பிரதர், நான் காப்பி கூட உனக்கு கிடைக்காது, டீ கிடைக்காது, உன்னை உட்கார வைக்க மாட்டாங்க, உன் தொலைபேசி அருமையான உருவி எடுத்துருவாங்க. அவங்க உருவி எடுத்தவன் நீ பரலவும் போக முடியும். ஆமா, அவங்க சேர்த்திருந்தா நீ பரலவும் போக முடியாது. நான் உன்னை ஒப்புக்கொடையா, கிரியை செய்யா, கொஞ்ச நாள் வாழ போறையா, பிளைன் அங்க போச்சு, நம்ம டூ வீலர் எங்க போகுமோ தெரியாது. எனக்கு ஒரு நாள் நல்லா தெரிஞ்சு போச்சு, நான் லாரிக்குள்ள போயிருவேன், அந்த வண்டி அடுத்த நாளே வித்துட்டேன். அப்படியே தூக்கி போட்டு ஒருத்தர் 10,000 ரூபாய் கேட்டான், டபடபான்னு அடிக்கும் அந்த வண்டி. 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். அவன் திருப்பி கொண்டு போய் சொல்றான், நீங்க 10,000 ரூபாய் ஃப்ரீயா கூட வச்சுக்கிடுங்க, இந்த வண்டி எனக்கு வேண்டாங்கிறான். அது இந்த வண்டி எனக்கு வீட்டுல விட இடம் இல்ல, நான் எப்ப இடம் வருதோ அப்ப எடுத்துக்கிறேன். அவர் போயிட்டார், சௌந்தரிய வாத்தியார் கொண்டே போயிட்டாரு, எங்க போனார் தெரியல, டிரான்ஸ்பர்ல போயிட்டார். தேவனுடைய பிள்ளைய, இந்த நாளின் கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியை உன்னை ஆறுதல்படுத்துகிறார். நீங்கள் யோவானின் சுவிசேஷம் 14:16 வாசிக்கலாம். நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை சேர்க்கிறார். ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, சண்டை மாத்திரம் இருக்கும்படி, திங்கட்கிழமை மாத்திரம் இருக்கும்படி, செவ்வாய்க்கிழமை மாத்திரம் இருக்கும்படி, புதன்கிழமை மாத்திரம் இருக்கும்படி, வியாழக்கிழமை மாத்திரம் இருக்கும்படி, வெள்ளிக்கிழமை மாத்திரம் இருக்கும்படி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சில ஜெபம் பண்றாங்களா, அது என்ன ஜெபம்? இந்த வெளிச்சமா வருது, ஒரு நாள் ஜெபம் பண்றாங்களாமா, அது என்ன? அமாவாசை ஜெபம். ஒன்னும் கம்பெடுத்து அடிக்கணும். எந்த பைபிள் காலேஜில் படிச்ச நீ? அமாவாசை ஜெபமா? ஏன்? அப்பதான் பிசாசு வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப கிரியை செய்வானா. அப்ப வாங்கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னாச்சியா? அவர் இங்கு எழுதியிருக்கிறார், உன்னோடு கூட இருக்கும்படி. வாங்கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறார் பாரு, உன் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறார், நான் வாங்க கூட இருப்பேன். நீ சொல்ல, இல்ல இல்ல நீ அமாவாசைக்கு தான் வர, நான் அங்க ஒன்ன பாத்துக்கிறேன். இல்ல 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 அமாவாசை ஜெபத்துக்கு வரேன், அங்க பாத்துக்கிறேன் ஒன்ன. இல்ல 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 இந்த அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி நல்ல அந்நிய பாஷை பேசி
ஆவியில நிறைய திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, Amen. புதன்கிழமை, Hallelujah. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, Amen. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. ஆமென். அவர் எங்க இருக்கிறாருயா? இல்லைன்னா நீ வீடு கட்டும்போது தலை மேல கல் விழுந்திருக்கும். அவர் இல்லைன்னா, ஆமா, அவர் இல்லைன்னா உன் வண்டி என்னைக்கோ லாரிக்குள்ள போயிருக்கும். அவர் இல்லைன்னா, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து வண்டிக்குள்ள போகுது. ஹல்லேலூயா. எங்க கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் ஜம்முன்னு உட்கார்ந்து அந்நிய பாசை பேசிட்டு எனக்கு நீங்க ஏதோ ஆபத்து, நான் முடிச்சு தூங்கவே இல்லை. அந்நிய பாஷையே பேசிக்கிட்டே வந்தேன். அவனுக்கு கடுப்பாயிட்டு நான் பேசுற பாஷையை கேட்டாலும் அவன் முடிச்சிருப்பான்னு பார்க்க அவன் தூங்கிட்டான். 120 மைல் ஸ்பீட் அடிக்கும் வண்டி. நீங்க முன்னாடி இருக்கிற கண்ணாடி எப்படி போகுது தெரியுமா? பிளைட்ல அந்த இறக்க போன மாதிரி 3 டயர் வெடிச்சு 8 பேர் அங்க இருக்கிறோம் உள்ள. நான் நினைச்சேன் ஒண்ணு மட்டும் காலியா இருக்குன்னு நினைச்சேன். ஆமா, கிரேஸ் மக அவுட்டுன்னு நினைச்சேன். ஏன்னா சின்ன குழந்தை அவன் விளையாடிட்டு நிக்கிறான். மழை பெய்ய இப்படி இப்படி ஆடிட்டு நிக்கிறான். அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. அந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு இன்னைக்கும் மறக்க முடியாது. அது என்ன இடம்? மங்களமேடு. மங்களமேடு. அவன் சொல்றான், எஸ்ஐ சொல்றான், சாகலையா யாருன்னு கேக்குறான். இந்த வண்டியில ஒரு நல்ல ஆள் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அதனால நீங்க சாகல. அந்த நல்ல ஆளுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களோடு கூட இருந்திருக்கிறார், உங்களோடு கூட நடந்திருக்கிறார். நீங்க வண்டி எப்படி எடுத்த நீங்க தெரியுமா? உங்களுக்கு வண்டியை நீங்க வந்து ஒரே ஒரு எழுத்து எடுத்துட்டு போனாங்க. 3.5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் மட்டும் கொடுத்தான். அப்படின்னா பாத்துருங்க, 3 லட்சம் இன்சூரன்ஸ் மட்டும் கொடுத்தான் அந்த வண்டிக்கு. இப்ப 3 லட்சத்துக்கு வண்டியே வாங்கலாம், நீங்க புது வண்டியே வாங்கிடலாம். எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, அவர் 3வது ஆளை நான் சொல்லுவேன். ரொம்ப நேரம் ஆயிட்டோ? ஸ்தோத்திரம். நீ கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. சரி, உங்களுக்கு கறி சாப்பாடுலாம் வச்சுக்கிறாங்க, சாப்பிட்டு போங்க. 3வது ஆளை சொல்லி முடிச்சேன். 3வது அதிகமாய் கிரியை செய்கிறவர் ஊழியக்காரன். நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் இன்னொரு நாள் பேசுறேன். ஊழியக்காரன் நேரம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடறேன். 3வது அதிகமாய் கிரியை செய்கிற ஊழியக்காரன். யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரன் விசுவாசிக்கா காத்திருக்கிறான், விசுவாசிக்கா பிரயாசப்படுறான், ஓடுறான், சாடுறான், குதிக்கிறான். இந்த வயசுலயும் இந்த அம்மா நான் கூட்டு வரோம். எல்லா இடங்களிலும் எவ்வளோ பிரயாசம். அந்த ஊழியத்துல ரொம்ப கஷ்டம், பாடு, ஜனங்க நம்மளை நிந்திக்கிறாங்க, அவமானம், நெருக்கம், பாடு, பேச்சு, வச சொல்லு, ஆதி இது எல்லாவற்றின் மத்தியில தான் நம்ம பிரசங்கம் பண்றோம், ஊழியம் செய்யறோம். யாரும் சாதகமா இல்லை, பிள்ளைங்களும் நமக்கு சாதகமா இல்லை. ஊழியத்திலே அவங்களும் யாருமே சாதகமா இல்லை. யாரும் நமக்கு நம்முடைய ஊழியத்திலே சாதகமா இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? வயசாகி போச்சு, நீ போ, விடுங்கிறாங்க, வேற ஆள்கிட்ட கொடுத்துருங்கிறாங்க. கொடுக்குற ஆள் ஓடி போயிட்டான். நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாமே நமக்கு சாதகமா இல்லை, பாதகமா இருக்கிறது. ஒரு முடிவு மட்டும் எனக்குள்ள நான் எடுத்துக்கேன், சாறு வரையிலும் இந்த ஊழியம் செய்யணும். இந்த மூச்சு இந்த சரீரத்தில் இருக்கிற வரையிலும் பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணியே சாகணும். அப்படி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். ஆகவே அவன் 3வது அதிகமாய் கிரியை செய்கிறவன் ஊழியக்காரன். 1 பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து 3வது ஊழியக்காரன். அப்படியே நாம் அப்படியே முடிச்சோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.